ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எங்களுக்கு தெரியாது இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே மாறப்போகுதுன்னு. What is happening, Guhan? What is it? Look at that! இந்த இயர் கனடா டே ரிவர்சைட் பார்க்கில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் விட இந்த இயர் நிறையா ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எக்ஸாட்டிக் அனிமல் ஷோ. பார்க்க எதுவுமே புதுசாக இல்லை, பட் அவங்க இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் டச் அண்ட் ஃபீல் பண்ண அலோவ் பண்ணாங்க. அது குஹனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே வேக்சினேட்டட் அனிமல்ஸ்னு சொன்னாங்க. ஸோ டச் பண்ண சேஃப் தான், பட் ஸ்டில் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி டச் பண்ண உடனே கையை சானிடைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அது முடிச்சுட்டு நாங்கள் குஹனுக்கு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ண போயிட்டோம். நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, பட் குஹன் கனடா ஃப்ளாக் தான் வேணும்னு கேட்டான். ஸோ அதை பெயிண்ட் பண்ண சொன்னோம். சிம்பிள் டிசைனாக இருந்தனால அவங்களும் 5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தென் லெகோ ஒர்க் ஷாப் போயிருந்தோம். அங்கே குஹன் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அங்கே இருந்த எல்லா கிட்ஸும் சேர்ந்து மாரியோ ஹவுஸ் பில்ட் பண்ணாங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தென் பவுண்ட்லெஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து பிளாக் பிரேக்கிங் ஒர்க் ஷாப் இருந்துச்சு. குஹனும் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணான். தென் ஸ்லோவாக அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் இன்னைக்கு வெதர் செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. ஏதாச்சும் சில்லுன்னு குடித்தா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டாலில் 2 பேரும் ராஷ்பெரி ஐஸ் வாங்கிட்டு அப்படியே மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். தென் குஹன் கொஞ்ச நேரம் ப்ளே ஏரியாவில் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயில் செம்மையாக கொளுத்தி எடுத்துச்சு இன்னைக்கு. அந்த டைமில் 35 டிகிரிஸ் இருந்துச்சு. நல்ல வேளை இந்த கூலிங் ஜோன் இருந்தனால எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் 2 பேரும். இன்னைக்கு இங்கே மெயின் ஈவெண்ட் இந்த ரெஸ்லிங் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குஹன் இதுவரை இவ்வளோ வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. அவனும் நல்லா இன்வால்வ்டாக பார்த்துட்டு தான் இருந்தான். செம்ம ரவுஸான மேட்ச்னா அது இதுதான். இன்ட்ரோவில் இந்த பொண்ணுக்கு செம்மையாக பில்டப் கொடுத்தாங்க. அந்த பொண்ணும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. தென் சடனாக அந்த ஆப்போனண்ட் பையன் ஏதோ அண்டர்டேக்கர் மாதிரி மாறி முழிச்சுக்கிட்டான். போட்டு பொலன்னு பொழந்து தள்ளிட்டான் அந்த பொண்ணை. அட்டின்னு அட்டி முரட்டட்டி போட்டு தள்ளிட்டான் அந்த பொண்ணை. தென் 2-3 மேட்ச் பார்த்துட்டு நாங்கள் பவுன்சிங் கேசலுக்கு வந்துட்டோம். அங்கே போனதும் குஹன் திரும்ப ஃபுல் எனர்ஜி வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் மெயின் ஸ்டேஜில் மியூசிக் பேண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அப்போ நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வெதர் அப்படி சடனாக மாறும்னு. வெதர் சடனாக ரொம்ப விண்டியாக மாறுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா டொர்னேடோஸ் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. நான் டக்குன்னு குஹனை இழுத்துட்டு ஷெல்டர் பக்கம் ஓடிட்டேன். பட் அந்த ஷெல்டரையே காற்று அடித்து தூக்கிருச்சு. நீங்களே பாருங்கள்.
ஷெல்டரும் பக்கத்தில் எங்கேயுமே இல்லாதனால நான் குஹானை கவர் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன். Look at that. What is it? Look at that. What is happening, Guhan? ரெஸ்லிங் ஸ்டேஜ் மட்டும்தான் அப்படியே இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த அந்த பர்ஃபார்மர்ஸோட டென்ட் எல்லாமே பறந்துருச்சு. கண்ணு முன்னாடி நாங்கள் கிராஸ் பண்ணி வந்த ஸ்டால் எல்லாமே காற்றுக்கு பறந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. உடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் பயங்கரமாக ஒரு டொர்னேடோ மாதிரி வந்து எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி போயிடுச்சு. பீப்புள் எல்லாரையும் இவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நானும் குஹனும் கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த கனடா டே கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.